Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்பவும் போல நாளைக்கு உண்டான ட்ரேடிங் பிளான் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில வந்து நாளைக்கு இன்ட்ராடே எப்படி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ நேற்று போட்ட பிளான் வந்து இன்னைக்கு சக்ஸஸ் ஆயிருக்கா, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணோமா இல்லையா, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி போயிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாம நாளைக்கு உண்டான ட்ரேடிங் பிளான் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. கமெண்ட்ஸில் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வீடியோ எண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீடியோ வச்சு டெய்லி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இன்றைக்கி நம்ம வீடியோ யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இன்றைக்கி நிஃப்டி வந்துட்டு என்ன ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்துட்டு ஒரு ஸ்மால் கேப் அப் ஓப்பன் ஆனால் ஸோ ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்தே உங்களுக்கு ஷார்ப்பான செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஸோ நேற்று வந்து நம்ம இந்த ஜோன் வந்து நோ ட்ரேடிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் யாராவது ஜாயின் பண்ணாந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. இதுதான் நம்மளுடைய வந்து டெலிகிராம் குரூப். இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சாரி, அதில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. இதில் வந்துட்டு மார்னிங்கே வந்துட்டு சைட்வேஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ட்ரேடி அவாய்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்துட்டு நம்ம அந்த ஜோனோட வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய இது வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்துட்டு எப்போவுமே மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த லெவல்ஸு அந்த இது எல்லாமே ஷேர் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்து சைட்வேஸ் மார்க்கெட்டு, ஸோ அவாய்ட் பண்ணிங்க ட்ரேடிங்னு சொல்லிட்டு லெவல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து நம்ம இன்றைக்கி நேற்று சொல்லியிருந்த மாதிரி நேற்றுப்படி பிளானில் எப்போ உங்களுக்கு இந்த ஜோனை வந்து உங்கள் பிரேக் அவுட் கொடுக்குறானோ அப்போ வந்துட்டு நீங்கள் புட் சைடு போய்ட்டு ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சின்னதாக ஒரு ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையும் பண்ணோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸல் சீட் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இது வந்து நம்ம எல்லா வீடியோலையும் வந்து நம்ம ரெகுலராக வந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸல் சீட் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம். இது என்ன எக்ஸல் சீட்டுன்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங் ஜெர்னல்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ட்ரேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதாவது வந்துட்டு கால்ஸ் மாதிரி. நீங்கள் வந்துட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்களை வந்து ஆட் பண்ணிடுவேன். 500 rupees தான் ஃபீஸு. ஸோ இந்த 500 rupees வந்து நீங்கள் ஒரே ட்ரேடில் வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு ஸோ இதில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி என்னென்ன ட்ரேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் வித் டைமிங்கோட இந்த டைமிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து எல்லாமே வந்து கிளியராக வந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய நேற்று பிளான் படியே ஒரு கால் வந்துட்டு ஒரு ட்ரை பண்ணியிருந்தோம் 944க்கு. ஸோ சின்னதாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்துட்டு டார்கெட் ஹிட் ஆகி கரெக்டாக நமக்கு வந்து புக் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டிலையும் நம்ம நேற்று போட்டிருந்த பிளான் படியே வந்து 42,000 புட் சைடு வந்துட்டு டார்கெட் ஹிட் ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு நிஃப்டிலேயும் வந்துட்டு புட் சைட் ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு ஹீரோ ட்ரேட் வந்து 35ல் கொடுத்துருந்தோம். அது வந்துட்டு டார்கெட் ஹிட்டு. ஸோ இன்றைக்கி அவுட் ஆஃப் த 5 ட்ரேட்ஸில் வந்துட்டு 4 ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகிட்டான். இப்போ இது வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன்னா வந்து டைம் வந்து ரொம்ப லென்த்தியாக போய் உங்களுக்கு வந்து வீடியோ லென்த்தியாக போய் உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ வளவலன்னு பேசாமல் நம்ம வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் என்னென்னு பார்த்துருவோம். இன்றைக்கி ஓவராலாக வந்துட்டு 12,000 இருந்துச்சு. அதாவது இன்றைக்கி ஃபுல்லாமே வந்துட்டு 3,000க்குள்ளார தான் கேபிட்டலில் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ட்ரேடு வந்து சூப்பரான ட்ரேடு. வெறும் 3,000 வச்சு நீங்கள் வந்துட்டு 1,000 வந்து ஃபுல் டார்கெட் வந்து நம்மளுக்கு அச்சீவ் ஆகி சூப்பரான ப்ராஃபிட் வந்துருந்துச்சு. ஸோ 20% வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் வந்து நம்ம 20% ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நிஃப்டி வந்துட்டு இன்றைக்கி கரெக்டாக நம்மளுடைய லெவல்ஸை வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். நம்ம சப்போர்ட் ஜோன்லேருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிருக்கா. பட் இருந்தாலும் வந்துட்டு இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான 17,850 வந்து ஒரு ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகி நின்றுருக்கு. ஸோ நாளைக்கோட பிளான் என்னவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்துட்டு இந்த ஜோன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜோனை வந்துட்டு நம்ம டெலிட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு தேவையில்லை. நாளைக்கு எப்படி இருந்தாலுமே வந்துட்டு ஒரு பிக் கேப் அப் இல்லைன்னா கேப் டவுன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி சிபிஐ டேட்டா இருக்குது யூஎஸோடது. யூஎஸ் மார்க்கெட்டில் ரேலியோ இல்லை உங்களுக்கு டவுன் சைடோ பெருசாக உங்களுக்கு ஏதாச்சும் நடக்கும் பாயிண்ட்ஸ் வந்து அப்போ வந்துட்டு நம்மளுடைய மார்க்கெட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பொறுத்து இப்போ ஹியூஜ் கேப் அப் இல்லைன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஹியூஜ் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு நம்மளுடைய பிளான் படி இந்த 18,000 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 18,000 உங்களுக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் கிரியேட் ஆகி இன்வெர்ஸ் டென் சொல்கிறதெல்லாம் கிரியேட் ஆகி உங்களுக்கு ரேலி இங்கேருந்து வந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் மேலே கால் சைடு வந்து ட்ரை போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளான் இருக்கும். ஸோ செகண்டு வந்துட்டு இந்த கேப் ஃபில்லாக இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் வந்து நிறைய பேர் இன்றைக்கி ஓவர் நைட் எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க. எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு
இங்கே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் இல்லைனா 50 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து அந்த கேப் ஃபில் ஆகிற நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ புட் சைடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 பிளானை வந்து நோட் பண்ணிக்கங்க. இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் டெலிகிராம் குரூப்லேயே ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு 2 பிளான் பார்த்துட்டோம் நம்ம. இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆனால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனாலுமே உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறானான்னு பாருங்கள். அதாவது வந்துட்டு 17,800லேருந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மறுபடியும் மேலே போனோன்னா 18,000 வரைக்கும் போகிறக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனால். அதே வந்துட்டு 17,760 கீழே பிரேக் டவுன் கொடுத்துட்டானா உங்களுக்கு ஃபர்தர் ஃபால் வந்து 17,700 அண்ட் 17,600 இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு கேப் அப் அண்ட் கேப் டவுனுக்கான பிளான். ஸோ ஃப்ளாட் ஓப்பன் ஆனானா இந்த ஜோனை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜோன் இது வந்துட்டு நம்ம வேறு கலரில் வந்துட்டு நம்ம உங்களுக்கு மார்க் பண்ணிட்டா நல்லா கிளியராக இருக்கும். ஸோ இந்த ஜோனில் வந்துட்டு இங்கிருந்தே உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஹேண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு புள்ளி ஸ்கேன்லாம் வந்து க்ரியேட் ஆகி வச்சுன்னா உங்களுக்கு 18,000 வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டியோட நாளைக்கோட ட்ரேடிங் பிளான். நிஃப்டியில் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு போனாவே நாளைக்கு உங்களுக்கு 18,000 அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். கால் சைடு வந்துட்டு ட்ரேடு எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டியோட பிளான். ஸோ பேங்க் நிஃப்டியும் போய் பார்த்துருவாங்க. இப்போ வந்து பேங்க் நிஃப்டிலையும் வந்துட்டு பேங்க் நிஃப்டி இப்போ வந்து நம்ம போயிட்டோம்னா ஸோ வெயிட் இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் வந்துட்டோம். பேங்க் நிஃப்டிலையும் வந்துட்டு நேற்று வந்துட்டு நம்ம கிளியராகவே சொல்லியிருந்தோம் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக கிரியேட் ஆயிருக்கா. ஸோ இது நோ ட்ரேடிங் ஜோன் அப்படின்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இது பிரேக் அவுட் கொடுத்தோன்னே 42,800 வந்து 42,000 புட் சைடு வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே ஒரு ட்ரேட் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ட்ரேடில் வந்துட்டு ஒரு சூப்பரான 1,000 ருபீஸ் 40 பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு சிங்கிள் கேண்டிலே வந்துட்டு அழகாக கேப்சர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வச்சிருந்த இந்த லெவல்லையே வந்துட்டு ஒரு ஃபுல் சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே இருந்தான். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு ஃபுல் சைட்வேஸில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த லைனை வந்து நம்ம இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா உங்களுக்கு. ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா வந்து நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான உங்களுக்கு பையிங் வரக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ 42,000 உங்களுக்கு வந்து 42,200க்கு மேலே தான் வந்துட்டு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே போச்சுனாவே நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங் பையிங்கில் வந்து இருக்கலாம். நீங்கள் 42,600 400 வரைக்குமே வந்துட்டு நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பிக் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டானா உங்களுக்கு வந்துட்டு நிஃப்டியில் சொன்ன மாதிரியே இதுலேயும் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி உங்களுக்கு பிக் கேப் அப் ஓப்பன் ஆனால் 42,300 வந்துட்டு உங்களுக்கு ரிவர்சல் ஆகி கேப் வந்து ஃபில் ஆவான். ஸோ இதுதான் வந்து நம்ம செகண்ட் பிளான். ஸோ இந்த ஜோனை வந்துட்டு நம்ம டெலிட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே கீழே வரைஞ்சி வச்சுருக்க இந்த லெவலை வந்து இப்போ கொஞ்சம் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் க்ரியேட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கா. ஸோ நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்து அதே மாதிரி உங்களுக்கு இந்த நெக் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்தானா 42,600 ரேலி வந்து நல்லா ஷார்ப் ரேலி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம். நாளைக்கு வந்து இன்னும் 2 நாளாக சைடுவேஸாக இருந்ததுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யூஎஸ் வந்து டேட்டாவெல்லாம் வரங்காட்டி நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரேலியாக இருக்கும். ரேலி எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ எனக்கு கால் சைடாக இருந்தாலும் சரி புட் சைடாக இருந்தாலும் சரி டெலிகிராமில் வந்து நான் அப்டேட் கொடுப்பேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். அதே நேரத்தில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆனால் கேப் டவுன் ஓப்பன் ஆனால் மறுபடியும் வந்துட்டு இங்கே 2 டைம் சப்போர்ட் எடுத்துருக்கா. 41,800ங்கிறது மறுபடியும் சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மேலே போவான் சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டைம் இங்கே வந்து 2 டைம் இப்போ வந்து 3rd டைமும் வந்து இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனால் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறானான்னு சொல்லி பாருங்கள். இதுதான் வந்துட்டு ஸோ இந்த ஜோனுக்குள்ளார இருக்கிற வரைக்குமே நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் பாஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பா. அதே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளாட்டே ஓப்பன் ஆனான்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த 5 மினிட்ஸ் கேண்டில்லையே வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் பை சைடா இல்லை ஃபுட் சைடான்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்சளவு 9:30 வரைக்கும் இப்போலாம் மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப வாலடைலிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் 9:30க்கு மேலே வந்து ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் ஸ்ட்ரிக்டாக 9:30க்கு மேலே தான் வந்து ட்ரேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிங்கன்னா எந்த பக்கம் போட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகி உங்களுக்கு இதாயிரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெலிகிராம்லேயும் வந்துட்டு ஒரு 2
இதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தோம் ட்ரேட்ஸ் எல்லாம் ஃப்ரீ ட்ரேட்ஸ் எல்லாம். ஸோ அது மூலமாக வந்து டெலிகிராம்லேயே ஃப்ரீ மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட்டோட பண்ணியிருந்தாரு. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு டெலிகிராம் குரூப் லெவல்ஸ் வச்சுட்டு ஒரு மெம்பர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரேடு ₹600 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். ஸோ அதை கேட்டால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ப்ரோ ஃபஸ்ட்டு ட்ரேடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கும் வந்து தேங்க்ஸ். ஸோ அவரும் வந்துட்டு நம்மளுடைய லெவல்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ட்ரேடு அதனால் வந்துட்டு நல்லா இது பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த ட்ரேடு வந்து நம்ம வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு ஒரு ஃப்ரீ ட்ரேடு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ யாராவது என்ட்ரி ஆகிறீங்கன்னா என்ட்ரி ஆகிக்கிங்க உங்களுக்கு ஒரு ட்ரேடு அப்படின்னு சொல்லிட்டு 17,850 புட்டு வந்து 70க்கு என்ட்ரி சொல்லியிருந்தோம். 83 84 வரைக்கும் நம்மளுடைய 84 வரைக்கும் போச்சு. ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து நல்லா புக் பண்ணாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு கேட்கலாம். நம்ம வந்து ஓப்பன் குரூப் தான் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தாலும் வந்துட்டு தாராளமாக அதில் ஷேர் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்துட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் வந்துட்டு நம்ம சேனல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் பண்ணிக்கங்க. லைக் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த ட்ரேடிங் பிளானை யூஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்கள். ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.